என்னோட சைல்டுஹுட்டில் எனக்கு பிடிக்காத ஒரு டிஷ்னால் அது களி தான். ஸோ அம்மா சின்ன உருண்டையாக தான் வைப்பாங்க, பட் அதை சாப்பிட்றதுக்குள்ளேயே அவ்வளோ திட்டு வாங்கிட்டு சாப்பிட்டு எடுப்பேன். நான் பார்ன் அண்ட் பாட்டம் பெங்களூராக இருக்கிறதுனால களி வந்து பார்த்திங்கன்னா அங்கே முத்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி, லஞ்சுக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். கர்நாடகாவில் இது ஒரு பாப்புலரான ஃபுட் அண்ட் நிறைய சைல்டுஹுட்லேருந்து நாஸ்டாலஜிக் மெமரிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த களி செய்யும் போது எல்லாமே அதெல்லாம் எனக்கு ரிகால் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் தான் எனக்கு தெரியும், மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் சும்மா அப்படியே எடுத்து தட்டில் வச்சு தான் சாப்பிடுவாங்க, இந்த பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப் பண்ண மாட்டாங்கன்னு. நான் அந்த மாதிரியே சாப்பிட்டு பழகினதுனால சரி நம்மளே அந்த ரவுண்ட் ஷேப்பை பண்ணலான்னு கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி ரொம்ப சொதப்பியிருக்கேன். ரொம்ப ஹார்டாக இருக்கும், முக்கியமாக அந்த கிராக்ஸ் வந்து அந்த களி மாதிரியே இருக்காது பார்க்குறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு பெங்களூர் போனப்போ பர்பஸ்ஃபுல்லாகவே இந்த களி ரெசிபி செய்ய சொல்லியிருந்தேன். அப்போ தான் நான் மெஷர்மெண்ட்டோட சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டேன். எப்போவுமே கிடைக்கும் போது சின்ன வயசில் எனக்கு அந்தளவுக்கு ஃபேவரட்டாக இருந்துக்கல, பட் இப்போ எப்பயாச்சும் கம்ஃபர்ட்டான எனக்கு ஃபுட் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த களி தான் நான் ரெடி பண்ணுவேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.